ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளைச்சோளத்தை பயன்படுத்தி எப்படி உப்புமா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் வெள்ளைச்சோளம் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த வெள்ளைச்சோளம் பார்த்திங்கன்னா நான் முதல்ல நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வெள்ளைச்சோளத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரிவர்ஸில் ஒரு 2-3 சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற தவிடெல்லாம் ஓரளவுக்கு வந்துடும். அப்புறமா நம்ம முறத்தை வச்சு புடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2-3 சுற்று விட்டதுக்கப்புறமா சோளத்தில் மேலே உள்ள தவிடு எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை முறத்துக்கு மாற்றிட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தவிடு வருதுன்னு. பாருங்கள், இப்போ நம்ம சோளத்தை நல்லா புடச்சி எடுத்தாச்சு. மேலே உள்ள தவிடெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், தவிட்டில் தானே நார் சத்து இருக்குது, நீங்கள் ஏன் இதை ஃபுல்லாக புடச்சி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். தவிடை நல்லா புடச்சி எடுக்கல அப்படின்னா சிலருக்கு செரிமான பிரச்சனை வந்துடும். அதனால் தவிடை நல்லா புடச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு தடவை புடச்சதில் பாதி அளவுக்கு தவிடு நல்லா போயிடுச்சு. இதை திரும்ப நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரிவர்ஸில் இதே மாதிரி 2-3 சுற்றி எடுத்துகிட்டு திரும்ப நம்ம புடச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2வது தடவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற தவிடும் நல்லா விட்டுருச்சு. இப்போ இதை நம்ம புடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புடச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம திரும்ப நீ புடைக்க தேவையில்லை. இதை இப்போ நம்ம நல்லா ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா ரவை மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கோம். இதுக்கு 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 பங்கு சோளத்துக்கு 4 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இது அப்படியே நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போது வெள்ளைச்சோள ரவை பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை 1 கத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து தான் உடச்சி உளுந்து சேர்க்குறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ரவை ஊற வச்ச தண்ணியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதிச்சதுக்கப்புறமா இந்த ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வைக்கும் போதே 1 கப்புக்கு 4 கப் தண்ணி அளவு சேர்த்து ஊற வச்சாச்சு. சோளத்துக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். கம்புக்கு பார்த்திங்கன்னா 3 கப் இருந்தால் போதும். சோளம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால
நமக்கு வந்து 4 கப் தண்ணி அளவுக்கு சேர்த்தா தான் நல்லா வேகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம். அடிக்கடி கலந்து விட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் கட்டி சேர்ந்துடும். இப்போ வெள்ளைச்சோள ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்குது. நம்ம ஆற வைக்கும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும், கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான வெள்ளைச்சோள உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதை அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டு வரும்போது பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போலவே இந்த வெள்ளைச்சோளத்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை வந்து வலுவாக்குறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.